எண்ணங்கள் அழகானால் எதிர்காலம் அழகாகும். நம்முடைய மனம் ஒரு தோட்டம் போன்றது. அதில் நாம் விதைக்கும் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையாக அறுவடை செய்யப்படுகின்றது. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு எளிய முறையை பார்க்கலாம். நல்ல எண்ணங்கள், நேர்மறையான சொற்கள், சிறந்த செயல்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், அழகான எதிர்காலம். ஏன் எண்ணங்கள் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுயநம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட். செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்றால் முடியும் என்ற நேர்மறையான எண்ணம், சவால்களை எதிர்கொள்ளும் துணிவை தரும். சுயநம்பிக்கை அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட், நான் இந்த வேலையை நான் கரெக்டாக பண்ணி முடிச்சிடுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை. அதை தான் இதை சொல்லியிருக்கோம். என்ன செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்றால் முடியும் என்ற நேர்மறை எண்ணம், சவால்களை எதிர்கொள்ளும் துணிவை தரும். ஓகேங்களா? அடுத்து ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். இதில் கொஞ்சம், நாம் எதை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ அதையே நம் வாழ்க்கையை நோக்கி ஈர்க்கிறோம். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும், அதுதான் உண்மை. சரிங்களா? நம்ம தப்பான எண்ணத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது தப்பாக தான் நடக்கும். ஆனால் நல்ல எண்ணத்தோடு பார்க்குறோம், நல்ல எண்ணத்தோடு செயல்படுறோம் அப்படின்னா நல்லதாக மட்டும்தான் நடக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல எண்ணத்தோடு பாருங்கள், செயல்படுத்துங்க, நல்லதே நடக்கும். மன அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட். கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களை நீக்கி அன்பு, நன்றி, உணர்வு போன்ற அழகான எண்ணங்களை வளர்க்கும் போது மனமே சொர்க்கமாகி விடுகிறது. அதனால் கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபப்படாதீங்க, பொறாமப்படாதீங்க, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. நமக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கிடணும். சரிங்களா? அன்பு, நன்றி, உணர்வு போன்ற அழகான எண்ணங்களை வளர்க்கும் போது மனமே சொர்க்கமாக மாறிடும். ஒரு குட்டி உண்மை என்ன அப்படின்னா, நம் கையில் இருக்கும் மொபைல் ஃபோனை சார்ஜ் செய்வது போல தினமும் காலையில் எழுந்தவுடன் நம் மனதையும் நல்ல எண்ணங்களால், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி சார்ஜ் செய்ய வேண்டும். சரிங்களா? அதனால் நம்ம மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் தீர்ந்துருச்சு அப்படின்னா எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல் நம்மளோட மனசையும் சார்ஜ் போடணும். அதுக்கு என்னென்னா, உங்களுக்கு பிடித்த, உங்களை எப்போதும் உற்சாகப்படுத்தும் ஒரு நேர்மறையான எண்ணம் அல்லது தாரக மந்திரம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். எண்ணங்கள் அழகானால் எதிர்காலம் அழகாகும் என்பதை வெறும் தத்துவமாக பார்க்காமல் நம் இதயத்திற்குள் இறங்கி பார்த்தால் அதன் நிஜமான வழி புரியும். சரிங்களா? நம் எண்ணங்கள் தான் நம் கண்ணீர், நம் சிரிப்பு, நம் ஒட்டுமொத்த வாழ்க்கையும். சரிங்களா? நம்மளோட எண்ணங்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும். காயங்களை கடந்து போகும் எண்ணம். வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் வலிகளும் எல்லோருக்குமே வரும். எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று அதையே நினைத்து அழுவதால் நம் எதிர்காலமும் அதே இருட்டில்தான் இருக்கும். ஆனால் இந்த வரியும் கடந்து போகும், இதிலிருந்து நான் இன்னும் பலமாக எழுவேன் என்று ஒரு எண்ணத்தை மட்டும் மனதில் விதைத்து பாருங்கள். அந்த ஒரே ஒரு அழகான எண்ணம் உடைந்த இதயத்தையும் ஒட்ட வைத்து புதிய வழியை காட்டும். உறவுகளின் அழகு. ஒரு கணவன், மனைவி, அம்மா அல்லது உடன் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நாம் வைக்கும் எண்ணம் அழகாக இருக்க வேண்டும். அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கோபப்படுவதை விட அவர்களுக்காக நான் இருக்கிறேன் என்ற அன்பு கலந்த எண்ணம் மாறும்போது அங்கே பிரிவுகள் மறைந்து பாசம் மட்டுமே மிஞ்சும். நாம் காட்டும் அன்புதான் நாளை நமக்கு பேரன்பாக திருப்பி கிடைக்கும். ஒரு சிறிய விதையின் மௌன போராட்டம். ஒரு சிறிய விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருட்டில் தனியாகத்தான் போராடுகிறது. நான் தனியாகத்தான் போராடுகிறேன், நான் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று அது நினைத்தால் மண்ணோடு மண்ணாகிவிடும். ஆனால் நான் ஒரு பெரிய மரமாக முளைக்கப் போகிறேன் என்ற எண்ணத்தோடு அது போராடுவதால் ஒரு நாள் பிரம்மாண்டமாக வளர்ந்து பலருக்கு நிழல் தருகிறது. நம் வாழ்க்கையும் அப்படித்தான். இன்று நாம் படும் கஷ்டங்கள் எல்லாம் நாளை நம் எதிர்காலத்தை அழகாக்குவதற்கான ஒரு அஸ்திவாரம். இதயத்தின் குரல். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை எப்படி நடத்தினாலும்
உங்கள் மனதில் இருக்கும் அன்பையும் நல்ல எண்ணங்களையும் மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் ஆன்மா. அது அழகாக இருந்தால் உங்கள் எதிர்காலத்தில் எந்த இருளாலும் அசைக்க முடியாது. இந்த வரிகளை வாசிக்கும்போது உங்கள் மனதில் தோன்றிய அந்த மிக நெருக்கமான எமோஷ்னல் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.